வரி செலுத்த தவறியவர்களுக்கு வெளிநாடு செல்ல தடைகள் விதிக்கப்படலாம் என்று உள்நாட்டு வருவாய் வாரியத்தின் LHDN வருவாய் வசூல் துறையின் தலைமை உதவி இயக்குநர் அஸ்ஹாருடீன் மொஹம்மட் அலி தெரிவித்துள்ளார். சிரமங்களை தவிர்க்க பயணத் திட்டங்களை அமைக்கும் முன் மலேசிய குடிவரவுத்துறையின் JIM அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மைடெக்ஸ் போர்ட்டல் மூலம் பயண கட்டுப்பாடுகளின் நிலையை பொதுமக்கள் சரிபார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பின்பும் வரித்தொகையை செலுத்தாதவர்களுக்கு வருமான வரி சட்டத்தின் கீழ் தடைகள் விதிக்கப்பட உள்ளது. வரித்தொகை முழுமையாக செலுத்தப்பட்டால் தடையை ரத்து செய்ய இயலும் என்றும், ஒரு பகுதி தொகையை செலுத்தி ஒப்பந்த தவணை அட்டவணையின்படி மீதமுள்ள தொகையை செலுத்தினால் அதிகபட்சம் 3 மாதங்கள் வரை தற்காலிக நிவாரணம் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 4ஆம் தேதி முதல் மைடெக்ஸ் போர்ட்டலில் இ-டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் சேவையின் மூலம் ஆன்லைனில் தடையை நீக்க விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் 5 வேலை நாட்களுக்குள் செயல்படுத்தப்படும் என்றும் அறியப்படுகின்றது. பயண கட்டுப்பாடுகள் வெறும் சட்ட பிரச்சனை மட்டுமல்லாமல் நற்பெயர், தனிப்பட்ட உறவுகள் மற்றும் தொழில் வாழ்க்கையையும் பாதிக்கும் என்று அஸ்ஹாருடீன் எச்சரித்தார்.